ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஃபேஸ் டிராயிங்ஸ் எப்படி வரையணும்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ ஓகே, கமான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கிட்ஸ் அண்ட் லெஜண்ட், வெல்கம் டு நாட்டு கிரியேஷன் ஸ்டுடியோ. நான் ராகுல், ஐம் அ கம்ப்யூட்டர் ஆர்டிஸ்ட். ஹாய். ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஐ மீன் டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ்லாம் நிறையவே வரைஞ்சிருப்பேன். ஸோ இது நான் எப்படி இந்த பாக்ஸை வச்சு தான் ஃபேஸ் டிராயிங்ஸ் எப்படிலாம் வரைய போகுது நான் உங்களுக்கு சொல்லி பார்ப்பேன். இந்த பாக்ஸ் நான் எப்படி வரைஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும்னா மேலே ஒரு கார்டு இருந்துச்சு, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நான் எப்படி வரைஞ்சேன்னு சொல்லி ஸோ ஒரு 60 செகண்ட்ஸ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பார்த்து வந்துருக்கலாம். ஸோ இல்லைனா எப்படி வரைஞ்சேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பார்த்து வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாமா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் நம்ம பாக்ஸில் வந்து ஆரம்பிப்போமா. இந்த பாக்ஸ் வந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஆரம்பிப்போம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம 1 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 பாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து 3 பாக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, அண்ட் 3. ஸோ இந்த 3 பாக்ஸஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் லுக் லைக் எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்து அந்த ஒரு லைன் சைட் டவுன் பண்ணுவோம். ஸோ இதுதான். ஸோ இது வந்து இது லைக் ஃபேஸாக இமேஜின் பண்ணுது. அதாவது இந்த பாக்ஸ் வந்து எதை ஃபேஸ் பண்ணுறதுனா, ஸோ இது வந்து ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து சைடு ஃபேஸ். ஸோ இது வந்து பாட்டம் ஃபேஸ். ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இது ஃப்ரண்ட் ஃபேஸ். இது வந்து சைடு ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து பாட்டம் ஆஃப் சின், இந்த ஜாலைன்ஸ். அதாவது இது ரூபிக் கியூப்ஸ் எடுத்துக்காங்க. ஸோ ரூபிக் கியூப் எடுத்திங்கன்னா ஸோ இது வந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் வந்து ரெட்டு அண்டு, அதாவது இந்த ஆங்கிளில் இந்த பொசிஷனில் வச்ச மாதிரி இருக்கும். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட். ஸோ இந்த மாதிரி, அதாவது இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி, அதாவது ஃபேஸ், சைடு ஃபேஸ் அண்ட் ஜாலைன், சின்ன. ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆங்கிள் இப்படி பார்க்கணுமா. ஸோ இதுதான் நம்ம வரைய போகிறோம். என்னோடய ஃபேஸ் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறது தான் வரைய போகிறோம். அதாவது மேலே பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸில் வரைய போகிறோம். ஸோ எப்படி வரையன்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வரையும். ஸோ ரெஃபரன்ஸ் லைன்ஸ்னால் சென்டர் ஃபேஸ் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் எப்படி வரையும்னா, சென்டர் ரெஃபரன்ஸ் லைன் and eye reference lines, nose reference lines, lip reference line and jaw lines. ஸோ இதெல்லாம் போடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் போடணும். ஓகேங்களா. ஸோ சர்க்கிளில் போட கற்றுக்கணும். சர்க்கிள் போடுறப்பெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பியர் பால்ஸ் வச்சா எப்படி, ஓகேங்களா. ஒரு ஸ்பியர் பாக்ஸ் வந்த மாதிரி ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்க, லைக் அ ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். பட் யூ இமேஜின் ஸ்பியர். ஓகே, ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பியர் வரைஞ்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் லைக் எ ஸ்பியர். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சைடில் இருக்கும்போது இந்த எட்ஜஸ்லாம் இருக்குமா. ஸோ இந்த எட்ஜஸ்லாம் டச் பண்ணுற மாதிரி சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த எட்ஜஸ், பாட்டம் ஆஃப் த எட்ஜஸ். ஓகே, ஸோ இந்த 4 எட்ஜஸையும் இந்த மாதிரி இங்கேயும் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சென்டர் ரெஃபரன்ஸ் லைன்ஸ். ஸோ இது வந்து 2/4 ஆங்கிள், அதாவது இந்த மாதிரி கட்டுறோம். ஸோ இந்த மாதிரி கட்டுறப்ப இது இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா. இது என்னோட பால், ஐ மீன் இந்த பால் வந்து என்னோட ஃபேஸ்ன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைன் வந்து இந்த மாதிரி வரும். அப்போ ஸோ இந்த எட்ஜஸையும் இப்படி கனெக்ட் ஆகுது. அதாவது இப்படி சைடில் பார்க்குற மாதிரி. ஸோ ஆனால் இது வந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்கனால ஃபோர்ஹெட் வந்து நமக்கு தெரியாது. அதாவது எங்கேருந்து பார்க்குற மாதிரி, அதாவது இந்த ஃபேஸ் வந்து எங்கேருந்து பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து லைக் எஸ். ஓகே, அதாவது இந்த லைன், அதாவது சிங்கிள் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், இந்த பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த ஃபேஸை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து யாராவது இந்த ஃபேஸை பார்த்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்டப்போம். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சொல்லி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது இப்போ வந்து எஸ் ஐ ரெஃபரன்ஸ் லைன்ஸ். ஐ ரெஃபரன்ஸ் லைன்னா எல்லாமே மேலே பார்த்துருக்கனால கர்வ் வந்து எப்போவுமே மேலே நோக்கி வரும். ஓகேவா. கரெக்டாக ஸ்பியர் போடுங்க. ஓகே, ஸோ கர்வ் லைக் ஓகே, இது வந்து
Yes. And then nose and lip line. Okay, and jawlines. Okay, so இப்போ வந்து drawings ஃபேஸ் எப்படி வரையணும்னு சொல்லி பார்க்குறேன். ஓகே, ஃபேஸ் வந்து எஸ். ஸோ இது வந்து ஐ தானே. நோஸ் அண்ட் லிப். ஸோ இங்கே டச் பண்ணிட்டோம்னா, ஸோ டச் பண்ண இந்த கர்வ் ஃபுல்லாகவே வந்து இங்கே எடுத்துருங்க. அதாவது இது வந்து அந்த காது தெரியுது ஏரியா. ஸோ இப்போ அந்த ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் தெரிஞ்சிச்சோம். ஓகே, இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஐஸ் இந்த பாக்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணி பார்க்குங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்சல்யூட்லி. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஹேர் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஹேர் ஸ்டைல் மற்றவர் நீங்கள் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் போடுறீங்களோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் பாக்ஸ் 2க்கு போகலாமா? ஓகே, ஸோ இப்போ பாக்ஸ் டூ வந்து லைக் திஸ். ஸோ இது வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டை டிசேபிள் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 2 ஃபேஸ் தான் தெரியுது. ஸோ 2 ஃபேஸ்னால் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி, ஸ்ட்ரைட்டானா ஐ மீன் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸஸ் அது ஃப்ரண்ட் அண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான். ஸோ இதே மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் லைன்ஸில் லைக் அதே மாதிரி தான் பால் வரைஞ்சிக்கணும். அந்த க்யூப் அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பால். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பால் வரைஞ்சிக்கோங்க. பால் இருக்க மாதிரி கிட்டத்தட்ட சர்க்கிள் தான் வரைவீங்க, பட் இருந்தாலும் இமேஜினேஷன் பால் லைக் பால். ஓகே, ஸோ அப்படி தான் வர முடியும். ஸோ அப்போ தான் அந்த கர்வ் மாதிரி ரெஃபரன்ஸ் லைன்ஸை போட முடியும். ஓகே, அண்ட் இந்த எஜஸ்ஸு ஸோ இந்த எஜஸ்லாம் சர்க்கிள் போட்டுக்கோங்க. எலிப்ஸ் தான் போடுறீங்க, பட் இந்த திருப்பி பார்த்தீங்கன்னா அது சர்க்கிள் மாதிரி தெரியும். ஓகே, சர்க்கிள்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஓகே. இது வந்து இப்படி திரும்பி இருக்கிறதுனால ஸோ இது வந்து லைக் ஸ்பியருங்கிறதுனால இந்த லைன்ஸ் வந்து இந்த பாலில் போடும்போது கர்வர்ஷாக போடும். அதே நீங்கள் வந்து வெறும் சர்க்கிள் அப்படின்னு வரும்போது, ஸோ சர்க்கிள் நீங்கள் வரும்போது அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இது போடலாம். ஓகேங்களா? இப்படி வரும். ஓகே, பட் இது வந்து ஸ்பியரிங் கன்சிடர். ஸோ ஸ்பியரிங் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வேச்சர் தான் வரும். ஓகே, ஸோ அண்ட் தென் நோஸ் ரெஃபரன்ஸ் லைன்ஸ். ஓகே, ஸோ நோஸ் ரெஃபரன்ஸ் லைன்ஸ், ஐ ரெஃபரன்ஸ் லைன்ஸ். ஸோ இந்த இடத்துல மீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதாவது இங்கே லைன் போட்டுக்கோங்க. இந்த ஏஜஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. ஸோ இந்த ஐ ரெஃபரன்ஸ் லைன்ஸ், நோஸ் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் அண்ட் லிப் ரெஃபரன்ஸ் லைன்ஸ், ஸோ இது எல்லாமே இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஜா லைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வரைஞ்சி பார்க்கலாமா? ஃபேஸ் வரைவோம். ஸோ ஃபேஸ் இப்போ எப்படி வரையும் பார்க்கலாம். இது வந்து ஐ லைன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் ஐ வரையணுமா அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எப்படி வருமோ ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம், எப்படி வேணா வரைஞ்சிக்கலாம். ஓகே, அண்ட் நோஸ் அண்ட் லிப்ஸ். ஓகே,
ஓகே, இப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் இந்த பாக்ஸஸ்லாம் டிசேபிள் பண்ணி பாருங்கள் எப்படின்னு. ஓகே, ஓரளவு ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் நீங்கள் வேணால் எப்படி வேணால் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இது முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்பர் 3. நம்பர் 3 எப்படின்னு பார்ப்போம். நம்பர் 3 அப்படிங்கிறப்ப இது வந்து லைட்டாக கீழே டில்ட் ஆன மாதிரி இருக்குது. அதாவது தலை வந்து கீழே பார்க்குற மாதிரி. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து இப்போ நான் வந்து கீழே பார்க்குற மாதிரி. கீழே பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னா, எனக்கு வந்து இந்த க்ரீனு அண்ட் ரெட்டு அண்ட் ஒயிட், ஸோ இந்த 3 பீசஸ் தான் தெரியும். லைக் திஸ் இது வந்து ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ரெட். ஓகே, ஸோ ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரீன், டாப்பில் இருக்கிறது க்ரீன். ஸோ இப்போ வந்து 4 ஹெட் ஃபுல்லாகவே தெரியும். ஓகேங்களா, ஸோ 4 ஹெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 4 ஹெட் நிறையா தெரியும். அதாவது கீழே பார்க்கும்போது 4 ஹெட் தான் நிறையாவே தெரியும். அதாவது அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே பார்க்கும்போது 4 ஹெட் தெரியாது. ஸோ இதுக்கு வந்து 4 ஹெட் தெரியும். அதாவது தலை ஃபுல்லாகவே தெரியும். ஓகே, ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் லைன்ஸ் வச்சுக்குவோம். ஸோ அதே மாதிரி தான் லைக் பால் உள்ள வந்து பால் போட்டுக்கோங்க. அது இமேஜின் லைக் பால். ஓகே, ஸோ நீங்கள் சர்க்கிள் தான் வரையினால இமேஜின் லைக் எ பால். ஓகே, அதாவது இந்த எட்ஜஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி, அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து டுவர்ட்ஸ் டவுன், அதாவது ஃபேஸ் வந்து டுவர்ட்ஸ் டவுன் அப்படி இருக்குது. பட் 3/3 ஆங்கிளில் டுவர்ட்ஸ் டவுன் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த 4 ஹெட்டு வரும். அப்போ வந்து சென்டர் லைனுங்கிறது கீழே எப்படி வரும், இது ஜா லைன்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ சென்டர் லைன்ஸ் லைக் சென்டர் லைன்ஸ் அண்ட் ஸோ இது வந்து நோஸ் லைன்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ நோஸ் லைன் அண்ட் இது வந்து லிப் லைன்ஸ் அண்ட் இது வந்து ஐ லைன்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ஐ லைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபேஸ் எப்படி வரைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஐ லைன்ஸ்னால இப்படி வரைஞ்சிக்குவோம். And lip lines and ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் சைஸை டிசேபிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லைக் ஓகே கூல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்குமோ ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை போட்டுக்கோங்க. லைக் திஸ். ஓகே, ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 3 ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்துச்சு. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் அப்வர்டு பார்க்குற மாதிரி இருக்குது, இது டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட் இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது, ஸோ இது டுவர்ட்ஸ் டவுன் ஸோ கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன் எப்படி வரையணும்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இந்த பாக்ஸஸில் இருக்க வீடியோ அதில் எப்படி பாக்ஸஸில் இருக்க ட்ராயிங்ஸ்லாம் எப்படி வரையுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் வாட்சிங். இது நாட் டு கிரியேஷன் டு டு. டாடா.